ஒன்று யோவான் 3வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி. 1 John chapter 3 verses 11 onwards. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியதப்பா. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். விசுவாசத்தினாலே நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இல்லை பிசாசின் பிள்ளைகளா என்ற இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ள முதல் 10 வசனங்களில் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயத்திலே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அதோடு கூட நேர்மையானவர்களாக பாவமில்லாமல் வாழ, மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இவைகளை வைத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா பிதாவே, உம்முடைய கட்டளை அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம். உம்முடைய பிரதான கட்டளை என்ன என்பதை பார்க்க போகிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. உம்முடைய கட்டளையை விளங்கி கொள்வது மட்டுமல்ல, அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, யோவான், பரிசுத்தவானாகிய யோவான் எழுதின இந்த நிருபம் மிக அருமையான நிருபம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு என்ன என்பதை நாம் இந்த முதலாவது நிருபத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம். நமக்கு தெரியும், யோவான் இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தவர். நான் ஏற்கனவே இதை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லுகிறேன். தன்னையே அவர் யார் என்று அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற விதம் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் தன்னை யார் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்? யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம், யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம், 20வது அதிகாரம் 2வது வசனம், 21:7, 21:20, இந்த 5 இடங்களிலேயும் திரும்ப சொல்லுகிறேன். கடந்த முறை உங்களிடத்தில் பேசும்போது கூட அந்த முதல் 10 வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது கூட இந்த வசனங்களை நான் குறித்து எடுத்துக்காட்டி உங்களுக்கு சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னை விளக்கி சொல்லும்போது தன் பெயரை சொல்லவில்லை, தன் குடும்பத்தை குறித்து சொல்லவில்லை, வேறு எதையும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்தவர் என்று கூட சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவினால் மிக அன்பு கூறப்பட்டவர் என்பதையே அந்த ஒரே அடையாளத்தை எடுத்து சொல்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவோடு வாழ ஆரம்பித்தோம் என்றால் அன்பின் இலக்கணம் நமக்கு விளங்கிவிடுமா? இந்த அன்பின் இலக்கணத்தை விளங்கி கொண்டோம் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது ஒன்றுதான் நமக்கு தெரியும். அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அந்த அன்பு, தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் போது அது என்ன ஆகும்னா நிறைவான வாழ்க்கை நமக்கு வரும். நம்மை அறிந்தோ அறியாமலையோ பிறரை நேசிக்க ஆரம்பிப்போம். இதை தான் 11வது வசனத்திலிருந்து அவர் விளக்கி சொல்லுகிறார். ஸோ நிறைவான வாழ்க்கை என்பது சொல்லுவதற்கு அடித்தளமாய் இருப்பது அன்பு, தேவ அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதை குறித்து தான் இங்கே சொல்கிறார். இந்த அன்பு தான் 45 முறைகள் இந்த சிறிய நிருபத்தில், 5 அதிகாரங்களை கொண்ட இந்த நிருபத்தில் 45 முறைகள் தேவ அன்பை குறித்து சொல்லுகிறார். தேவ அன்பு என்று சொல்லுவது அகாப்பே லவ், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காத அன்பு, முழுமையாக உன்னை நேசிக்கும் அன்பு, தனிப்பட்ட
ஒரு மனிதனாக உன்னை பிரித்தெடுத்து நேசிக்கும் அன்பு. பொதுவான அன்பு கிடையாதுமா. தனிப்பட்ட ஒரு மகனாக உன்னை பிரித்தெடுத்து நேசிக்கிற அன்பு. இந்த உலக அன்பினால் இந்த வகையில் நம்ம யாரையும் நேசிக்க முடியாது. உலக அன்பில் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் என்ன தெரியுமா? நமக்கு அருமையானவர்களுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது கூட மிக கடினம், ஆனால் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனது அன்பு எப்படிப்பட்டதுன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ ஐ எம், நான் பாவியாய் இருக்கும்போது, நண்பனாய் இருக்கும்போது அல்ல, நான் பாவியாய் இருக்கும்போது என் தேவன் எனக்காக தம்முடைய சொந்த குமாரனையே தந்தார். இதை விளங்கி கொள்ளும்போது தான் நம்ம தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ள முடியும். அதை தான் கிரேக்க பாஷையில் அகாப்பே லவ், நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த வார்த்தையை இல்லையா? அகாப்பே லவ் என்பதை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த அன்பை இந்த இடத்துல குறிக்குது. இந்த சிறிய புத்தகத்தில் இந்த 45 முறைகள் தேவனது அன்பு, தேவனது அன்பு, அன்பு. இந்த அன்பு என்று வரும்போது 45 முறைகளும் இந்த 1 யோவானில் தேவனுடைய அன்பை மட்டும்தான் இந்த இடத்துல குறிக்குது. சரி, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? 11வது வசனத்திலிருந்து இந்த தேவனது அன்பு என்ன என்பதை பார்க்க போகிறோம். 11வது வசனம், நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. ஸோ நம்ம முதல்ல இருந்தே பைபிள் முழுவதையும் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்பு என்ன? தேவனிடத்தில் காணப்படுகிற அன்பு. அந்த அன்பு தேவனிடத்தில் உனக்கு சரியாக இருக்கும் என்றால் மனிதரிடத்தில் அந்த அன்பு காணப்படும். அதனால் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே இந்த காரியத்தை தான் கேட்குறீங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ பாருங்கள், உடனே இந்த ஆதி ஆகமத்தில் காயின் ஆபேல் நமக்கு தெரியும் அந்த சரித்திரம். காயினை போல் நீங்கள் இருக்க வேண்டாம். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏன் சீயோனை சார்ந்தவன்னா, ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான். அன்பு இல்லைம்மா. அன்பு இல்லைன்னா என்னாகும்? சகோதரனை கொலை செய்யவும் போயிடும். எதற்காக அவரை கொலை செய்தான்? எதுக்காக? இந்த காரணம் என்ன? அநேகர் கேட்குறாங்க இல்லையா? காயினும் காணிக்கை எடுத்துகிட்டு போனார், ஆபேலும் காணிக்கை எடுத்துகிட்டு போனார். ஏன் ஆண்டவர் ஆபேல்தை மட்டும் ஏற்றுக்கொண்டார்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனாக இருந்தது. யாருடைய செயல்கள்? காயினுடைய செயல்கள். நம்ம நினைக்கிறோம் மனுஷர் ஒரு காணிக்கையை நம்ம எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது, நம்ம யாரோ ஒருத்தர் நமக்கு கிஃப்ட் கொடுக்க வராங்கன்னு இப்போ வச்சுக்கோங்களேன். நம்ம எதை அவங்க கையில் கிஃப்ட் கொடுத்ததும், ஓ என்ன கிஃப்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படின்னு அந்த காணிக்கையை தான் பார்க்குறோம், அந்த கிஃப்டை தான் பார்க்குறோம். இன்னும் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அதை பிரித்து அந்த கிஃப்ட் ரேப்பரை பிரித்து பார்க்குற வரைக்கும் அவங்களோட ஆத்திரம் தீர்வதே இல்லை. என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், கிஃப்ட் ரேப்பர் நிறைய போட்டு கொடுத்தோன்னா அவங்க அந்த கிஃப்ட் ரேப்பரை எடுத்து கிழிக்கிற விதத்தை பார்க்கும்போது அவங்களோட ஆத்திரம் விளங்கும். பொறுமை இருக்கிறதுல உள்ள என்ன இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காயினும் ஆண்டவருக்கு பலி செலுத்த போனார், ஆபேலும் போனார். 2 பேருடைய காணிக்கையையும் அவர் பார்க்கும்போது அவர்கள் இருதயத்தையும் அவர்கள் யோசனைகளும் அவர்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறார். உன் இருதயத்தின் எண்ணங்கள் தீயவனமாக இருக்கும்போது, தீமை உள்ளதாக இருக்கும்போது உன் செயலை பார்க்கிற ஆண்டவர் அது செயலில் வெளிப்பிரகாரமாக ஏதோ நன்மையாக தோன்றலாமா, ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறனால அது எப்படிப்பட்டது, தீயதா இல்லை நன்மையானதான்னு பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன, அவன் சகோதரனுடைய செயல்கள் நேர்மை உள்ளதாக இருந்தது. அப்போனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி அறிவோம்? கடந்த முறை நம்ம பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற பகுதியின் விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன், யூடியூப்பில் இருக்குது, அதையும் கேட்டு பாருங்கள். முதல் பகுதி 3வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதை நம்ம யோசித்து பார்த்தோம், தியானித்து பார்த்தோம்.
இப்போ அந்த செயல்கள் எப்படி இருக்குமா, நேர்மை உள்ளதாக இருக்காது. ஆனால் ஆபேலுடைய செயல் எப்படி இருந்தது? தேவனுடைய பிள்ளை, ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா, நேர்மை உள்ளதாக இருந்தது. அவர் ஆபேல் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு? தேவனுடைய பிள்ளை. காயின் பிசாசின் பிள்ளையாக இருப்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல வருகிறது. அதனால் 13வது வசனம் பாருங்கள். அவர் எதை சொல்கிறாருன்னா, சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதுனால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, அன்பை குறித்து பார்க்குறோம். நாம் அன்புள்ளவர்கள் என்றால் நம்மிடத்தில் என்ன காரியமெல்லாம் காணப்பட வேண்டும் என்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த இதுக்கு இன்ட்ரடக்ஷனில் தான் முகவுரையாக இது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உலகம் நம்மளை வெறுக்குதுன்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனால் உலகம் என்னை வெறுக்குதே அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உண்மையாய் நம்முடைய செயல் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு விரோதமாய் யாராவது இருந்து தான் ஆவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி என்ன செய்ய வேண்டியதில்லை, மிக வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன நடக்கும்? இவங்க எனக்கு விரோதமாக என்னை விளங்கி கொள்ளாமல் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்கன்னா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற நேரத்தை என்ன செய்யலாம்? அதிகப்படுத்தி கொள்ளலாம். 14வது வசனம், நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்கிறவர்கள் என அறிந்திருக்கிறோம். இந்த சகோதர அன்பு என்று சொல்லும்போது கூட பிறந்த அந்த சகோதர அன்பை மட்டும் இந்த இடத்துல சொல்லலை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த சகோதர அன்பை இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஹவ் ஆர் வி டு லவ் அதர்ஸ், மற்றவர்களை நாம் எப்படி நேசிக்க முடியும் என்பதை தான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லிட்டு வராரு. அதற்கு ஒரு முகவுரையாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் நம்ம என்ன செய்கிறோம்? சகோதர சகோதரிகளை நேசிப்பதின் மூலமாக நாம் நிலையான வாழ்வு, சாவுகளிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என்று அறிகிறோம். அன்பு கொண்டுள்ளோர் சாவிலேயே நிலைத்திருக்கிறார்கள். அன்பு கொண்டிருக்கிறோர் நிலையான வாழ்வுக்கு நேராக போகிறாங்க. அன்பு கொண்டில்லாதவர்கள், அன்பு இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே உன் வாழ்க்கையில் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லிட்டு, தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை மூடனே என்று கூப்பிட்டவை என்ன செய்கிறான்? கொலை குற்றத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் மலையிலிருந்து பிரசங்கம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இப்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறது. அதுபோல் ஒருவேளை நம்ம மனதில் சகோதர சகோதரிகளை, அப்படி என்றால் பிறரை நாம் வெறுப்போம் என்றால் நாம் யாரு? கொலையாளிகள். இது ஆண்டவருடைய இலக்கணமா? ஒருவேளை உலகம் நம்மளை ஒரு கத்தி எடுத்து ஒருத்தரை கொன்னாதான், சரீரத்தை கொன்னாதான் நம்ம கொலையாளி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருப்பது நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது வெறுப்பு யார் மேலேயாவது உங்களுக்கு இருக்குதா? அப்படின்னா நானும் நீங்களும் யார்? மர்டரஸ், கொலையாளிகள். நிலைவாழ்வு நமக்கு என்ன இல்லை நமக்கு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, 16வது வசனத்தில் இருந்து அவர் முக்கியமாய் நமக்கு எடுத்து சொல்லுவது என்னன்னா, எப்படி ஹவ் ஆர் வி டு லவ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவார். இதை படிக்கிறதுக்கு முன்னால் பரிசுத்தவானாகிய யோவான் மிக தெளிவாக இதை எழுதியிருக்கிறார். 13வது அதிகாரம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 34வது வசனம். இது நம்ம மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு 10 கட்டளையை நான் கொடுக்கல, 2 கட்டளையை கொடுக்கல, ஒரே ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்குறேன். இதுதான் பிரதான கட்டளை. இந்த கட்டளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று
யோவான் எழுதின சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷம், த காஸ்பிள் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 13 verse 34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு தருகிறேன். இந்த புதிதான கட்டளை என்னன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எத்தனை தடவை வருது இந்த வசனத்தில்? 2 தடவை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், திருப்பி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வசனம் என்ன? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நான் எப்படி பிறரை நேசிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? என்னை நேசிப்பது போல நான் பிறரை நேசிக்க வேண்டும்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்பாங்க, பிரதான கட்டளை எதுனா ஒரே ஒன்று தான் பிரதான கட்டளை, தேவனிடத்தில் அன்பாயிரு, உன் சகோதரனிடத்தில் அன்பாயிரு. அது ஒரே கட்டளைன்றார். இப்போ அதை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய சகோதர சகோதரி இடத்துல, பிறனிடத்தில் நீ அன்பாயிரு, பிறனிடத்தில் நீ அன்பாயிரு. 2 தடவை சொல்லிட்டு அதற்கு இடையில் அது எப்படி அன்பாய் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார்? நான் எப்படி அன்பாய் இருக்கிறேனோ அதுபோல நீ உன்னை நேசிக்கிறது போல் அன்பாயிருன்னு நான் முதல்ல சொன்னேன். அதை காட்டிலும் ஒரு உன்னதமான கட்டளையை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போனா நம்ம நினைக்கலாம், இது என்ன இது? ஆண்டவர் தேவனிடத்தில் இருக்கிற அன்பை பற்றி ஒன்றுமே இங்கே பேசலை, பிறனிடத்தில் இருக்கிற அன்பை பற்றி மட்டும் பேசுகிறாரேன்னு நினச்சோன்னா ஆழ்ந்த கருத்து என்ன தெரியுமா? அந்த இடையில் வருது போல், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல் சொல்கிறாரு இல்லை? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை போல நாம் என்ன செய்யணுமா? பிறரிடத்தில் அன்பாக இருக்கணும். அவரிடத்தில் பிறரிடத்தில் அவர் இப்படி அன்பு கூறுவதற்கு எப்படி இயேசு கிறிஸ்துவால் முடிந்தது? அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்புன்னு பார்த்தோன்னா, 16வது வசனத்தில் அவர் சொல்கிற அன்பு என்ன தெரியுமா? சாக்ரிஃபிஷியல் லவ். எந்த விதமான காரியத்தையும் எதிர்பார்க்காமல் அப்படியே நேசிக்கிற அன்பு. அதுதான் முதலாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி ஆண்டவரே நேசிக்கிறதுன்னு நம்ம கேட்டோன்னா, அவர் எதை சொன்னாரோ அதை சிலுவையில் நமக்கு வாழ்ந்து காட்டினார். வாழ்க்கையிலையும் வாழ்ந்தார். ஆனால் சிலுவையின் மேல் அவர் இருக்கும்போது அவர் சொன்னது என்ன? இவர்கள் தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆண்டவரே உங்களுக்கு மன்னியும்னு கேட்குறாரு இல்லையா? அந்த அன்பு தான் பிறனுக்காக வேண்டிக் கொள்ளுகிற அன்பு. உன்னை வெறுக்கிறாங்களா? உன் மேலே அவங்களுக்கு பொறாமை இருக்குதா? உன் மேலே பேசுகிறாங்களா? நீ செய்ய வேண்டியது எல்லாம் அவங்கக்கிட்ட எப்படி அன்பு செலுத்த வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செலுத்துகிற அன்பு எப்படி இருக்கணும்? முதலாவது 16வது வசனத்தில் அது சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகமான அன்பு. எந்த விதமான நன்மையும் என்னை பார்த்து சிரிப்பாங்களா? இனிமேல் என்னை பற்றி கெட்டதாக பேசாமல் இருப்பாங்களா? என் பேரை கெடுக்காமல் இருப்பாங்களா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அது போல் நேசிங்க முதல்ல. 2வது, நீங்கள் எப்படி நேசிக்கணும்னா 17வது வசனம், உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகளின் தேவைகளில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடத்தில் கடவுளின் அன்பு எப்படி இருக்கும்? முதல்ல தியாகமாக அவர்களை நேசிக்கணும். அவங்க நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நம்ம பதில் பேச தேவையில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கலாம். தேவன் நேசித்தது போல், ஆண்டவரே அவர்களை மன்னிங்க சுவாமி, ஆசீர்வதிங்கன்னு கேட்கலாம். அது முதல். 2வது, மெட்டீரியலி நமக்கு பணம் இருக்குதா? அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? அவர்களுக்கு என்ன செய்கிற தேவை இருக்கிறதா? அந்த தேவைக்கு நீ என்ன செய்ய? உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். கஷ்டமானது இல்லையா? மிக கடினமானது. என்ன செய்யலாம்? ஆசீர்வதிங்கன்னு கூட ஜெபிச்சிடலாம். ஆனால் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு போய் உதவி செய்வது கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2வது. 3வது, 18வது வசனத்துக்கு வாங்க. என்ன அழகாக வரிசையாக சொல்லிட்டு போகிறார் பாருங்க. 18, பிள்ளைகளே, நாம் செயலிலும்
நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையாக அன்பு கூற வேண்டும். மூணாவது எப்படி அன்பு கூறணும்? நம்முடைய பேச்சில் அவங்கள இடத்துல அன்பு கூறணும். நம்ம என்ன பேசுகிறோம் அவங்கள பற்றி, நம்முடைய சொல்லில் அவங்கள அன்பு கூறணும். நாலாவது எப்படி அன்பு கூறணும்? அதே வசனத்தில் நம்ம செயலில் அன்பு கூற வேண்டும். நம்ம அப்போனா என்னெல்லாம் சொல்கிறாரு ஆண்டவர்? தியாக அன்பு இருக்க வேண்டும். தியாக அன்புனா என்ன? அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? தே ஹாவ் மெட்டீரியல் நீட், அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குதா? நீ உதவி செய். உன் கையில் பணம் இருக்குதா? உதவி செய். இல்லை வேறு என்ன தேவை இருக்குதோ உதவி செய். 2. மூணாவது, உன்னுடைய பேச்சு அவங்க கிட்ட பேசுகிறதோ இல்லை அவர்களை பற்றி மற்றவர்களிடத்துல பேசுவதோ, உன்னுடைய பேச்சில் அந்த அன்பு காணப்படணும். 4வது, பேச்சில் மட்டும் இல்லை, உன்னுடைய செயலிலும். 18வது வசனத்திலே 2 குறிப்பு பார்த்துடுறோம். செயலிலும் காணப்பட வேண்டும். அதில் பாருங்கள், அதுலேயும் 18 இன்னொரு காரியம் வருது. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் எப்படி அன்பு கூறணுமா? உண்மையாக அன்பு கூறணும். அப்போனா நம்ம அன்பில் என்ன காணப்படணும்? உண்மை காணப்பட வேண்டும். இந்த 18வது வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லிடுறார். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே நீர் கடைசியாக எங்களுக்கு கொடுக்குற ஒரு பிரதான கட்டளைன்னு சொல்லிட்டு, உம்மை போல நாங்கள் தியாக அன்பை மற்றவர்களிடத்தில் காட்ட வேணும்னு சொன்னீர் ஆண்டவரே. இதை எப்படி காட்டுறது எங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை தான் ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறாரு. முதல்ல உன்னுடைய அன்பு என்னுடைய அன்பை போல இருக்க வேண்டும். மனுஷ அன்பு இல்லை, தேவ அன்பை போல, டிவைன் லவ். இயேசு கிறிஸ்து பிறரை நேசித்தது போல. யூதாஸ் காரியத்தை பார்த்து எப்படி கேட்டார்? நண்பனேன்னு கூப்பிடுறாரு. எப்போ? தன்னை காட்டி கொடுத்தப்போ. எப்படி ஆண்டவரே பேச்சில் உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சுது இல்லையா? எப்படி உங்களுக்கு கோபம் வர இல்லாமல் இருந்தது? தெய்வீக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். அதை சிலுவையில் இருக்கும்போது பரிந்து பேசுகிறீங்களே, எப்படி ஆண்டவரே? அதான் தெய்வீக அன்பு இல்லையா? அந்த அன்பில் சொல்கிறார் தெய்வீக அன்பு முதலாவது. 2வது என்ன சொல்கிறார் அவர்? இந்த அன்பு என்னுடைய அன்பாக இருக்கும்போது முதலாவது அது எப்படி இருக்கும்? 16வது வசனத்தில் நம்ம பார்த்தது போல் தியாக அன்பாக இருக்கும். அந்த அன்பு 17வது வசனத்தில் அவங்களுக்கு தேவை இருக்கும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது. அப்படின்னா தேவைன்னா என்ன? ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சரீர பிரகாரமான உதவியாக இருக்கலாம். எந்த தேவையில் அவங்க உழல்வதை கண்டு நம்ம என்ன செய்யணும்? பரிவு காட்ட வேண்டும். அவங்க அப்படி இருந்தால் நம்ம கிட்ட மற்றவர்களை அப்படி நேசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பின் மூலமாக நேசிக்க வேண்டும். 2வது சொல்கிறாரு. 3வது நம்ம வார்த்தையினால் நேசிக்கணும். 4வது நம்முடைய செயலினால் நேசிக்கணும். 5வது இந்த எல்லாம் இருந்தால் உண்மையான அன்பு வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, எவ்வளோ முக்கியமான பகுதிகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 18வது வசனம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்து முடித்திருக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் பிறரை நேசிக்க சொல்லியிருக்கிறீர். ஒரு புதிய கட்டளையாக நீ யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் நீர் சொன்னது போல இது ஒரு புதிய கட்டளையாக கொடுத்திருக்கிறீர். இந்த அன்பு ஆண்டவரே எங்களில் காணப்பட வேண்டுமப்பா. இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது மிக கடினமானதாக இருக்குது. ஆனால் நீர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து செயல்படும்போது, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது இது சாத்தியம் ஆண்டவரே. இதை நாங்கள், இந்த அன்பை நாங்கள் மக்களிடத்தில் இந்த 5 வகையில் நாங்கள் காட்டும்போது, தேவனே, அப்பா, பிதாவே, நாங்கள் எவ்வளவு சமாதானமான வாழ்க்கையை வாழ முடிகிறது. இதனால் கிடைக்கிற பயன் எங்களுக்கு தான் சுவாமி. இதை ருசித்து பார்க்க இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்றிலிருந்து ஆண்டவரை இந்த 5 காரியத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். பிறரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே,
பரமபிதாவே, அப்பா பிதாவே, உம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரதான கட்டளையை கொடுத்தீர். அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற 5 குறிப்புகளை எவ்வளவு அழகாக எங்களுக்கு விளக்கி சொன்னீரப்பா. உமக்கு நன்றி. உம்மை போல தியாகத்தோடு பிறரை அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரே தியாகத்தோடு அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, தேவையில் இருக்கும்போது அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வார்த்தையின் மூலமாக, எங்களுடைய செயலின் மூலமாக நாங்கள் உண்மையோடு ஆண்டவரே பிறரை நேசிக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, இப்படியாக நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு கொடுக்கிற ஒரு இன்பத்துக்காக, வாழ்க்கையில் கொடுக்கிற நிறைவுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து செய்ய ஆண்டவரே, ஒருவேளை இதுவரை செய்ய முடியவில்லையே என்று தெளிவில்லாமல் காணப்பட்டால் இன்று முதல் அதை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.